வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு 11 காற்றுங்கிற பாடத்துக்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான கொஸ்டின்ஸாக நமக்கு 127வது பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு 1 வேர்ட், கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது? ஆன்சர் வந்து எரிதலுக்கு துணை புரியும் வாயு. ஆக்சிஜன் வந்து எரிதலுக்கு துணை புரியும் வாயு. அடுத்து இரண்டாவது, காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஸ் உள்ளது. ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது. ஸோ அடுத்து மூன்றாவது, சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. ஆன்சர் வந்து சோடியம் கார்பனேட். சால்வே முறை வந்து சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய வந்து பயன்படுது. இங்கே வந்து ஆன்சர் வந்து மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. நான் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் குறிச்சிட்டு அந்த ஆன்சரை தான் நீங்கள் இந்த டேஸில் வந்து எழுதணும். இந்த பையன் வந்து தப்பாக எழுதியிருக்கான். ஸோ நீங்கள் இந்த டேஸில் என்ன எழுதணும்? சோடியம் கார்பனேட் தான் எழுதணும். அடுத்து நான்காவது, கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸ் மாற்றுகிறது. ஆன்சர் வந்து நீல லிட்மஸை வந்து சிவப்பாக மாற்றுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து நீருடன் சேர்ந்துச்சுன்னா நீல லிட்மஸ்தால் என்னவா மாற்றுனா சிவப்பாக மாற்றுகிறது. அடுத்து ஐந்தாவது, அசோட் எனப்படுவது எது? அசோட் அப்படின்னா என்னதுன்னா நைட்ரஜன். அசோட்னா என்னதுன்னா நைட்ரஜன். அடுத்து கோயிட்டடங்களை நிரப்புக. டேஸ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது. எதுனா ஆக்சிஜன். ஆக்சிஜன் தான் அத்தியாவசியமான உயிர்னு சொல்லி அழைக்கப்படுறது. அடுத்து இரண்டாவது, நைட்ரஜன் காற்றை விட டேஸ். ஆன்சர் வந்து லேசானது. நைட்ரஜன் வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அது வந்து காற்றை விட என்ன செஞ்சுருக்கும்? லேசாக இருக்கும். அடுத்து மூன்றாவது, டேஸ் உரமாக பயன்படுகிறது. ஆன்சர் வந்து பாருங்கள், என்ன ஆன்சர்னா நைட்ரஜன். சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், நைட்ரஜன் தான் உரமாக வந்து பயன்படுது. அடுத்து நான்காவது, உலர்பனி டேஸாக பயன்படுகிறது. ஆன்சர் வந்து குளிர்விப்பானாக. உலர்பனி வந்து குளிர்விப்பானாக வந்து என்ன செய்து பயன்படுது. அடுத்து ஐந்தாவது, இரும்பை நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து துருப்பிடித்தல். இரும்பை வந்து நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வுக்கு என்ன பேர்னா துருப்பிடித்தல் எழுதிக்கோங்க. அடுத்து பொறுத்துக நைட்ரஜன். நைட்ரஜனுக்கு ஆன்சர் வந்து உரம். நம்ம ஒன்றிலே பார்த்தோம். அடுத்து இரண்டாவது வந்து உயிரினங்களில் சுவாசித்தல். ஆக்சிஜன் வந்து உயிரினங்களில் சுவாசித்தலாக இருக்குது. அடுத்து மூன்றாவது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு பயன்படுதுன்னா தீயணைப்பானாக பயன்படுது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து உலர்பனி எதுக்கு பயன்படுதுன்னா நமக்கு குளிர்விப்பானாக பயன்படுது. ஆன்சர் குறிச்சிக்கோங்க, 2 1 4 3. 2 1 4 3. அடுத்து நமக்கு சுருக்கமான விடையெளி கொடுத்துருக்காங்க, விரிவான விடையெளி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.